எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே இந்த காராமணியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் விதை போடும்போது. அந்த விதை போட்டதுலேருந்து இப்போ காயை அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சுங்க. விதை போட்டு நாற்று நட்டு வச்சதுலேருந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ பாருங்கள் இவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு. இதெல்லாம் அணில் கடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் அணில் எப்படி கடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே கொஞ்ச நாள் அணிலை பற்றி பேசாமல் இருந்தேன்னா இந்த காய் போட்டால் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். பாருங்க இப்போ எல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கோசம் வச்சிருந்தேங்க. எல்லா காயும் விளைஞ்சி போச்சு. இங்க இருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சாட்டையா இருக்குங்க. இந்த ஒரு செடியில எவ்வளவு இருக்கு பாருங்க. மொத்தம் 8 செடி போட்டிருந்தாங்க. 8 விதை, இது 6 விதை போட்டிருந்தாங்க. சிகப்பு காராமணியில் 6, இந்த பச்சை காராமணியில் 6 போட்டிருந்தேன். சிகப்பு காராமணி காய் போட்டிருக்கு. ஆனால் இது இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போதான் அது போடுது. காயெல்லாம் விளைஞ்சிட்டு ரொம்ப. இது மிஞ்சி போனால் நான் ஒரு 45-50 நாளைக்குள்ளதாங்க இருக்கும். இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. ஒரு கொத்தில் எத்தனை காய் போட்டிருக்கு பாருங்க. இந்த சைடு பிஞ்சியா இருக்கு. ஒரு சைடு இது பாருங்க. இது ஒரு செடியில உள்ள காராமணி பாருங்க. நல்லா விளைஞ்சி நல்லா இதுவா இருக்கு பாருங்க தரமா. நான் அடுத்த காராமணி காமிக்கிறேன். இதுல பாருங்க. இதுல எப்படி காய்ச்சிட்டு பாருங்க. ஆனா எல்லாமே அவங்க கடிச்சு தாங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒண்ணு கூட கடிக்காத இருக்காது. நான் தினமும் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் பார்ப்பேன். பாதி காயா தான் இருக்கும் இந்த செடியில. அதுக்கு இந்த காராமணி கண்டா எப்படி இருக்குமோ தெரியல. பாருங்க எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு காராமணி பாருங்க. இந்த ஒரு கிளையில பாருங்க. இதுலயே எத்தனை கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க. முக்காவாசி அவங்க சாப்பிட்டது போதாங்க மீதி. இந்த மாதிரி பந்தல் போட்டு இந்த பந்தலில் காய் தொங்கணும், அது எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. எனக்கு பந்தல்லாம் போட தெரியாது. இது நானே போட்டுக்கிட்டது. எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த செடி இதில் பூ வந்தால் இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது. இந்த பாருங்க காய், இந்த பூ வந்திருக்கா. இதில் காய் காய்ச்சி தொங்கினா எப்படி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா. எனக்கு அது ஒரு ஆசை. இது இங்கெல்லாம் பூத்து காய் பிடிச்சிருக்கு பாருங்க. அதனால தான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க. சரி காய்க்கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆனால் அவங்கெல்லாம் கடிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ அடுத்து இன்னும் 2 தொட்டி இருக்குங்க. அதில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது 3வது தொட்டிங்க. இதில் பாருங்க பாருங்க 3வது தொட்டி. இதுலேயும் அப்படித்தான் காய பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம ஆளுங்க சாப்பிடாம வைக்கல, விட்டுருக்காங்க. உடலை எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்காங்க நல்லா மென்று. இந்த பாருங்க எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்க. காயே இல்லை, சாப்பிட்டுட்டாங்க பாருங்க. காயை அவங்க சாப்பிடாத காயே இல்லைங்க, எல்லாம் சாப்பிட்டு தான் விட்டுருக்காங்க. இந்த ஒரு கிளையில இவ்வளோ காய் பாருங்க. பாருங்க நல்ல காய் விதைங்க, தரமான விதை. நல்ல போட்ட இது பண்ணாமல் இல்லை, நல்லா முளைச்சி விதைச்சி வச்சதுக்கு அதுக்கும் அந்த காய் இங்கே பிடிச்சிருக்கு பாருங்க எப்படி. இதை இப்போ எடுத்துக்கலாம்.
இதில் பாருங்க எவ்வளோ காயின்னு பாருங்க. இதுல இந்த செடியிலையும் கடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கொடியில் எவ்வளோ தொங்குது பாருங்க மேலே, அப்படியே வரிசையா. இந்த மாதிரி தொங்கணும் தான் எனக்கு ஆசை. அந்த சைடு வச்சிருந்த போது அப்படி தான் வச்சிருந்தேன். ஆனால் எலிக்கு ஆட்டமாக அணில் கடிச்சு சாப்பிட்டுச்சு. இப்போ இந்த சைடு திருப்பினால இப்போ இந்த கொப்பில் அதை மேலே போகுது பாருங்க, காய் தொங்குது பாருங்க. அதில் 4வது செடியில் பாருங்க எவ்வளோ பிஞ்சு போட்டிருக்குங்க. இதெல்லாம் இப்போ எடுத்தோம்னா அது இதுவாகாது. இப்போ நான் கை வச்சுட்டு போனதுக்குமே இது நாளைக்கு வந்து பார்க்கும்போது இருக்காதுங்க. அந்த இதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன காய் இப்போதான் வருது. இன்னும் 2 வீடியோவில் இன்னும் 2 தொட்டியில் இருக்குது. அதுலேயும் காய் இருந்தால் எடுத்துக்கலாம். ஒன்று ரொம்ப இருக்காது, அதில் 1 2 தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வச்சேன். ஆனால் காய் வந்து இதில் தான் நிறையா பிடிச்சிருக்கு. இதில் பாருங்கள் காய் எப்படி காய்ச்சி தூங்குது பாருங்கள். இது பாருங்கள், இது கிட்ட தான் அவங்க வரலைங்க. இப்போ தான் இவங்களும் இப்போ தான் போடுறாங்க. ஆனாலும் போட்ட ஆரம்பத்துலேயே காய் எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் முதல்ல இந்த தொட்டியில் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். ஆனால் காய் பிடிச்சது வந்து அந்த தொட்டியில் தான். இதுலேயும் எவ்வளோ பிஞ்சு இருக்கு பாருங்க, கொத்தா எல்லாமே காய் தாங்க. இதை எடுத்துக்கலாம். இந்த தொட்டியில் ஒரு செடியும் அதில் 3 போட்டிருந்தாங்க, 3 கண்ணும் வச்சேன். இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதை இது பண்ணியே பார்க்கல. பூ தான் போட்டிருக்கு, காய் இதில் பிடிச்சி தெரியல. இந்த தண்டு நமக்கு நல்ல பலமா வந்துச்சுன்னாவே இந்த செடி நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. இங்க பாருங்க பாருங்க, தண்டு எவ்வளவு பலமா இருக்கு பாருங்க. இங்க 2 காய் போட்டிருக்காங்க, அவங்கள பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. இங்க பாருங்க, சிகப்பு காராமணின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது கலரே எப்படி மாறி இருக்கு பாருங்க. இதுக்கும் இதில் மொத்தமே 4 காய் தான் காய்ச்சிருக்கு. இதில் இந்த சிகப்பு காராமணி வயது இதில் இப்போதான் கலர் மாறுது. தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க பாருங்க, அதோட சேர்ந்த ரகம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்பதான் பிஞ்சு போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க இவ்வளோ காய் கிடச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும் போல. எவ்வளோ பெருசாக எவ்வளோ தரமான காயாக இருக்குது பாருங்க. சிகப்பு காராமணின்னு சொல்லி நான் போட்டதில் இப்போ இந்த 2 தான் வந்திருக்கு. அடுத்து காய் நிறைய வரும்போது நான் வீடியோ போடுறது தனியாக போடுறேன் பாருங்க. ஒருத்தங்க வந்து சீதாப்பழத்துக்கு என்ன இது கொடுக்குறீங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த காய்கறி கழிவு, சாம்பல், எரு, இந்த 3ஐயும் கலந்து தாங்க முதல்ல எருவை வச்சிருவேன். வச்சுட்டு அதுக்கு மேலே சாம்பலை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே காய்கறி கழுவி போட்டு மண் போட்டு மூடிடுவாங்க. அதில் வந்தது தான் அது வச்சு 1 மாதம் ஆகுது, 1 மாதம் மேலே ஆகுது. இப்போ தான் அந்த காய் அந்த மாதிரி பிடிக்குது. நீங்களும் அந்த மாதிரி செய்திருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.